முக்கிய செய்தி: கோவையில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு தமிழக அமைச்சர் ரூபாய் 7 லட்சம் நிதி உதவி. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், விவரங்கள். ராம்குமார், 2 தினங்களுக்கு முன்பு கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட நிலையில் நேற்று சொந்த ஊரான கொளத்தூர் அடுத்த புக்கம்பர்த்திக்காட்டு பகுதியில் அவர் இறுதிச் சடங்கானது நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். பின்னர் போக்குவரத்துறை அமைச்சர் ஆறுதல் கூறிய பின்னர் போக்சோ நிதியாக 7 லட்சம் ரூபாயை தந்தையிடம் வழங்கியுள்ளார். இந்த நிலையில் தமிழக முதல்வர் தொலைபேசியில் சிறுமியின் பாட்டியிடம் ஆறுதல் கூறியுள்ளார். ஆறுதல் கூறிய நிலையில் அவர்களுக்கு நான் இருக்கிறேன், எந்த பயமும் வேண்டாம் என அவர் ஆறுதல் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கும் வேண்டும் என மத்திய அரசு கொண்டு வந்துள்ள PSN சட்டப்பிரிவுகள் கீழ் தமிழக அரசு கோவை சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறி வருகின்றனர். ராம்குமார், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். கோவை சிறுமி குடும்பத்திற்கு ரூபாய் 7 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கிறது. கோவை சிறுமி குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் 7 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கிறது. சிறுமியின் குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் விஜய் தொலைபேசி மூலம் ஆறுதல் தெரிவித்த நிலையில் இது தொடர்பாக நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என குடும்பத்தாரிடம் அவர் உறுதியளித்திருந்தார். இந்நிலையில் கோவையில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் ரூபாய் 7 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் சிறுமியின் குடும்பத்தாரிடம் இந்த தொகையை நேரில் சந்தித்து ஆறுதல் வழங்கியிருக்கிறார். சிறுமியின் குடும்பத்தினரிடம் ரூபாய் 7 லட்சத்திற்கான காசோலையை வழங்கியிருக்கிறார் தமிழ்நாடு அமைச்சர் பார்த்திபன். சிறுமியின் குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் விஜய் தொலைபேசி மூலம் ஆறுதல் தெரிவித்த நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கிறது.